ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோர்ஸ் பார்க்க போகிற பாண்டிய சோர்ஸில் நம்ம அரசியை அசிங்கப்படுத்தாதான் நினச்சி குமார் தம்பி ஒன்று பண்ணுறாப்புல. ஆனால் பயங்கரமாக மாட்டிக்கிட்டு முழிக்கிறாப்புலன்னு அவருக்கு தெரியல. தம்பி வந்து அப்பா முன்னாடி சீன் போடணுங்கிறதுக்காக எனக்கு என் பொண்டாட்டி தான் சாப்பாடு வைக்கணும்னு கூப்பிட்டு சாப்பாடு வைக்கும் போது தட்டை நவுத்தி விட்டு சின்ன பிள்ளை தனையமாக விளையாடுமே சின்ன பிள்ளைங்களாம் அந்த மாதிரி அடம் பிடிச்சிட்டு கடைசியில் பார்த்தா திட்டுறாக்கில் என்ன நீ உன் வளர்ப்பு சரியில்லை, உன்னை வளர்த்தது சரியில்லை, உங்கள் அண்ணன் சரியில்லை, உங்கள் அப்பா சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்ல பண்ணி மூஞ்சி வாயா நீ உன் மூஞ்சி சரியில்லை, உங்கள் அப்பா கரடி மூஞ்சி வாயா சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம அரசியோட ரியாக்ஷனு பொறுமையாக இருந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா இருவா நானே க்ளீன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. பாட்டி ஒரு பக்கம் அட்வைஸ் பண்ணுறாங்க, நீ நல்லவனாடா, நீ பொறுப்பானவனாடா, நீ ரொம்ப கேவலமானவடா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பேச்ச வாங்கிட்டு பொறுமையாக இருந்தா நம்ம அரசி ரூம்குள்ளே போனோடனே காமிச்சாங்க பாருங்க ஒரு ருத்ர தாண்டவத்தை. என்னடி பார்க்குறேன்னு சொல்லி கேட்க அப்படியே காலால் ஒரு உதச்சி தம்பியை தாலிக்கயிறு எடுத்து கழுத்தனை வச்சாங்க பாருங்க. அப்படியே அந்த ஒரு நிமிஷம் பத்திரகாளியாக தெரியுந்தாங்க. காளியாக மாறின நம்ம அரசியை பார்த்து அள்ளு விட்டுருச்சுன்னா பார்த்துக்கு தம்பிக்கு. கடைசியில் இதுக்கப்புறம் உரண்டை எழுப்பியாடா, நீ என்கிட்ட உரண்டை எழுப்பியா, ஒழுங்காக வெளியே போய் படு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க அப்பா ஒரு பக்கம் பாண்டிய மவளை கஷ்டப்படுத்தினல அந்த இடத்துல இருக்கடா என் வளர்ப்புங்கிறாரு. நல்லா வருவாடா நீ, நம்மளாம் ஆல்ஃபா ஆம்பளைங்கிறாரு. ஆல்ஃபா ஆம்பளைனா என்ன, இந்த ஒரு மூவியில் சொல்லுவாங்களே பேய் கூட வருமே அந்த மாதிரின்னு நினைக்கிறேன். கடைசியில் பேய் ஆட்டம் ஆடினதுக்கப்புறம் தான் அடங்குவீங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அரசி ஒரு பக்கம் திட்டி வெளியே அனுப்பி விட்டாங்க. இது தெரியாமல் இவர் பேசிகிட்டு இருக்காரு. சரி இங்கெல்லாம் இந்த குத்து நடக்காம நாள் காலையில் விடியுதுங்க. செந்திலுக்கு ஒரு ஃபோன் வருது, மாப்பிள்ளை சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கன்னு ஒரு ஃபோன் வர இவர் பயந்தவர் பொண்டாட்டிக்கிட்ட ஒன்றும் சொல்லாமல் மீனாவை கூட்டிட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டாரு. இங்கே வந்து பார்த்தா அப்பாவை சமாளிக்க முடியாமல் அங்கே போய் நின்னா வேலை கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன ஒரு ஹாப்பி நியூஸ், இதை சொல்லவா இப்படி பயமுறுத்துனீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ.